ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பற்றி பார்க்க போகிறோம், மெயின்ஸ் லெவல் குவான் செக்ஷன் தான் பார்க்க போகிறோம். டிஐ தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ என்ன டிஐ அப்படின்னா என்ன டிஐ பார்த்தோம்னா பை சார்ட் பேஸ்டு டிஐ பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இந்த டிஐ வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ பை சார்ட் பேஸ்டு டிஐ ஸோ நம்ம டேரெக்டாக வந்து ஃபர்ஸ்ட் வந்து கொஷின்குள்ளே போயிடலாம். இதுதான் வந்து கொஷின். ஓகேவா? ஸோ என்ன கொஷின் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து ரீட் த ஃபாலோயிங் இன்ஃபர்மேஷன் கேர்ஃபுல்லி அண்ட் ஆன்சர் த கொஷின்ஸ் பேஸ்ட் ஆன் இட். ஓகே. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, தேர் ஆர் 4 குவாண்ட் ஃபேக்கல்ட்டி, 4 வந்து குவாண்ட் ஃபேக்கல்ட்டி இருக்காங்க. ஸோ பேங்க் அண்டு கேட் எக்ஸாமுக்கு. ஓகே. அவங்க பேர் கொடுத்துருக்காங்க, அருண், கபீர், சிரஞ்சீவி, தீபாவளி. ஓகே. ஒர்க் ஆஸ் ஏ ஒன் இன்ஸ்டியூட் அமாங் 4 ஏபிசிடி, அதாவது ஏபிசிடின்ற ஒரு 4 இன்ஸ்டியூட் இருக்குது. இந்த 4 இன்ஸ்டியூட்டில் அட்லீஸ்ட் ஏதாச்சும் ஒரு இன்ஸ்டியூட்லையாச்சும் ஃப்ரீலான்சராக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒர்க் பண்ணணும். ஓகேவா? ஸோ பை சார்ட்டில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா டிகிரிஸ், இது வந்து டிகிரியில் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? டோட்டல் நம்பர் ஆஃப் ஹவர்ஸ் தாட் பை 4 ஃபேக்கல்ட்டிஸ் இன் எ மந்த். ஒரு மந்த்துக்கு இந்த 4 ஃபேக்கல்ட்டிஸ் வந்து எவ்வளோ மணி நேரம் வந்து கிளாஸ் எடுக்கிறாங்க அப்படின்றத வந்து இங்கே வந்து டிகிரிஸில் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இது எழுதிக்கலாம். இந்த டிகிரிஸில் இருக்கிறது நேம் வச்சு எழுதிக்கலாம். ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா கீழே கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து தீபாவளி, இந்த ப்ளூ கலர் வந்து தீபாவளி. தீபாவளி, அருண், கபீர், சிரஞ்சீவி. கரெக்டாக? ஓகே. ஸோ இப்போ இந்த 4 பேர் நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, ஸோ வேல்யூஸ் எழுதிக்கிறேன். நீங்கள் வந்து எழுதணும்னு அவசியம் இல்லை. இப்போ நான் அடுத்த ஸ்லைடு மூவ் பண்ணணும் அப்படின்றதுக்காக நான் இந்த வேல்யூ எழுதிக்கிறேன். ஓகேவா? 90, 54. சரி, ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து அடுத்த ஸ்லைடு போகலாம். ஓகே. இங்கே தான் வந்து நமக்கு கொஷினே, அதாவது நம்ம இந்த பை சார்ட்டை டீகோட் பண்ணுறதுக்கான ஸ்டேட்மெண்ட்ஸே இங்கே தான் இருக்குது. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 1 ஷெட்யூல் மீன்ஸ் 1 லெக்சர் டேக்கன் பை எ ஃபேக்கல்ட்டி இன் எ பர்டிகுலர் இன்ஸ்டியூட். அதாவது 1 ஷெட்யூல் அப்படின்னா என்னென்னா, ஒரு ஷெட்யூல் அப்படின்னா ஒரு லெக்சர் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எடுப்பாங்க. ஒரு ஃபேக்கல்ட்டி ஏதோ ஒரு இன்ஸ்டியூட்டில், ஒரு பர்டிகுலர் இன்ஸ்டியூட்டில் ஒரு லெக்சர் எடுக்கிறது 1 ஷெட்யூல். ஓகேவா? சரி, 1 ஷெட்யூல் அப்படின்றது ஏபிசிடி இந்த 4 இன்ஸ்டியூட்டில் அந்த லெக்சர் ஒரு லெக்சர் இல்லையா? 1 ஷெட்யூலுன்றது 1 லெக்சர். அது எவ்வளோ மணி நேரம் அப்படின்னா, ஏ வந்து 5 ஹவர்ஸ், பி வந்து 3 ஹவர்ஸ். அதாவது ஏ வந்து 5 ஹவர்ஸ், பி வந்து 3 ஹவர்ஸ், சி வந்து 6 ஹவர்ஸ், டி வந்து 4 ஹவர்ஸ். ஸோ புரியுதா? 1 ஷெட்யூல் அப்படின்றது ஏல 5 ஹவர்ஸ் கிளாஸ் எடுக்கணும். 1 ஷெட்யூல் அப்படின்றது பின்ற இன்ஸ்டியூட்டில் 3 ஹவர்ஸ் கிளாஸ் எடுத்தால் அது 1 ஷெட்யூல். ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட்டு, நோ ஃபேக்கல்ட்டி கேன் லீவ் த கிளாஸ் பிஃபோர் த ஷெட்யூல்டு டைம். அந்த ஷெட்யூல்டு டைம், அதாவது இந்த இப்போது ஏன்ற இன்ஸ்டியூட்டில் கிளாஸ் ஒரு ஷெட்யூல் கிளாஸ் எடுக்கிறாங்க அப்படின்னா இந்த 5 ஹவருக்கு முன்னாடி என்ன பண்ண முடியாது, போக முடியாது. ஸோ 5 ஹவர்ஸ்னால் 5 ஹவர்ஸ் கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ அதுதான் அங்கே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு, டோட்டல் நம்பர் ஆஃப் ஹவர்ஸ் தாட் பை ஆல் த 4 ஃபேக்கல்ட்டிஸ் டுகெதர் இஸ் 500 ஹவர்ஸ். ஸோ இதுதான் இப்போ இது கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டல் வந்து 500 ஹவர்ஸ். அப்போ இது டிகிரியில் இருக்குது. அப்போ நம்ம இது என்ன பண்ணலாம், 360 டிகிரி வந்து 500. அப்போ 1 டிகிரி வந்து 25/18. கரெக்டாக? ஸோ ஒன்றா நம்ம கண்டுபிடிச்சோம்னா ஸோ 75. ஸோ 90னா 5, 125. நெக்ஸ்ட்டு 172.28 அப்படின்னா 240. 240. ஓகே. நெக்ஸ்ட்டு 43 to 25/18 அப்படின்னா 2 3 4 36 7 8
2 24 5 to 12 ஓகே 60 ஓகேவா. ஸோ இப்போ இதை ஆட் பண்ணோம் அப்படின்னா 500. ஸோ அப்போது ஒரு ஸ்டாஃபும் வந்து எவ்வளோ எவ்வளோ ஹவர்ஸ் கிளாஸ் எடுக்கிறாங்க 1 மந்த்துக்கு அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ 60 ஹவர்ஸ் இது வந்து ஹவர்ஸ். ஓகேவா. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, கபீர் டு நாட் ஹாவ் எனி ஷெட்யூல் இன் இன்ஸ்டியூட் ஏ. இன்ஸ்டியூட் ஏல கபீருக்கு எந்த ஒரு ஷெட்யூலும் இல்லை. ஓகேவா. கபீர் வந்து ஏன்ற இன்ஸ்டியூட்டில் எந்த ஒரு கிளாஸும் எடுக்கலை. ஓகேவா. நெக்ஸ்ட்டு, அண்ட் எவரி ஃபேக்கல்ட்டி ஆஸ் அட்லீஸ்ட் ஒன் ஷெட்யூல் இன் ஈச் இன்ஸ்டியூட். அது ஒரு ஃபேக்கல்ட்டியும் அட்லீஸ்ட் ஒரு ஷெட்யூலாச்சும் எடுத்துருக்கணும். ஒரு இன்ஸ்டியூட்டில் ஒரு ஷெட்யூலாச்சும் எடுத்துருக்கணும். ஏதாச்சும் மென்ஷன் பண்ணியிருந்தா ஓகேவா. மென்ஷன் எதுவும் பண்ணல. ஓகேவா. இப்போ கபீருக்கு பார்த்தோம் அப்படின்னா இன்ஸ்டியூட் ஏல வந்து இல்லை, எதுவும் இல்லை அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி ஏதாச்சும் மென்ஷன் பண்ணாமல் இருக்காங்க அப்படின்னா ஒரு ஃபேக்கல்ட்டியுமே என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு ஷெட்யூலாச்சும் எடுத்துருக்கணும். ஓகேவா. சரி. ஸோ ஓகே, இப்போ நம்ம இந்த டீகோட் என்ன இருக்குன்னு ஓகே, அவ்வளோதான். இப்போது நம்ம இந்த பை சார்ட்டு அதுக்கப்புறம் இந்த ஸ்டேட்மெண்ட்டாக டீகோட் பண்ணி ஆச்சு. ஸோ இதை தாண்டி வேறு எதுவுமே இல்லை. இப்போ கொஷின் போக வேண்டியதுதான் நம்ம. ஓகேவா. ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். ஸோ மொத்தம் எத்தனை கொஷின் இருக்குது, 1 2 3 4 ஓகே 4 கொஷின் இருக்குது. ஸோ 4 கொஷினில் வந்து நான் வந்து 3 கொஷின் நான் சால்வ் பண்ணுறேன், ஒரு கொஷின் வந்து நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். சரி ஓகே, ஃபர்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஷின் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இஃப் அருண் விசிட்டட் ஆல் இன்ஸ்டியூட்ஸ் இன் ஏ மந்த். ஸோ அருண் வந்து என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா எல்லா இன்ஸ்டியூட்ஸுமே வந்து விசிட் பண்ணியிருக்கான், அதாவது கிளாஸ் எடுத்திருக்காங்க. ஓகேவா. அண்ட் நம்பர் ஆஃப் ஷெட்யூல்ஸ் ஆஃப் அருண் இன் இன்ஸ்டியூட் ஏ. ஓகே, அருண் வந்து ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின். ஸோ அருண் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இன்ஸ்டியூட் ஏல 8 ஹவர்ஸ் வந்து கிளாஸ், அதாவது 8 ஷெட்யூல், 8 ஹவர்ஸ் இல்லை 8 ஷெட்யூல். ஓகேவா. 1 ஷெட்யூல்ன்றது இன்ஸ்டியூட் ஏல என்னது 5 ஹவர்ஸ். அப்போது சரி ஓகே, இது வந்து நம்பர் ஆஃப் ஷெட்யூல் வச்சுப்போமே, நம்பர் ஆஃப் ஷெட்யூல். ஓகேவா. 8 ஷெட்யூல். அந்த 8ன்றது வந்து 60% கம்மி. அப்போது எதை விட ஷெட்யூல் which is 60% less than that of its schedules in C. ஸோ சியை விட இதில் என்ன இருக்குது, இது 8ன்றது 60% கம்மி. ஓகேவா. அப்போது 60% கம்மினா 8 வந்து 40%. அப்போ 8 5 ஆர் 40, 45 20. அப்போது இன்ஸ்டியூட் சியில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 20 ஷெட்யூல் வந்து எடுத்திருக்காங்க. ஓகேவா. ஓகே, இப்போ என்ன கொஷின் கேட்டிருக்காங்கன்னா, ஃபைண்ட் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் மேக்ஸிமம் அண்ட் மினிமம் நம்பர் ஆஃப் ஷெட்யூல்ஸ் ஆஃப் அருண் இன் இன்ஸ்டியூட் பி. இன்ஸ்டியூட் பியில் மேக்ஸிமம் எவ்வளோ ஷெட்யூல் எடுத்திருக்க பாசிபிள் இருக்குது, மினிமம் எவ்வளோ ஷெட்யூல் எடுக்க பாசிபிள் இருக்குது, இது ரெண்டுத்துக்கான டிஃப்ரென்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸோ அப்படியே கொஞ்சம் அப்படியே நீங்கள் அனலைஸ் பண்ணுங்கள். ஸோ நமக்கு இங்கே ஹவர்ஸ், ஒரு ஷெட்யூல் அப்படின்னா இவ்வளோ ஹவர்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஃபஸ்ட்டு விஷயம். ரெண்டாவது, அருண் வந்து எல்லா இன்ஸ்டியூட்லேயுமே ஒர்க் பண்ணியிருக்காங்க, ABCD 4 இன்ஸ்டியூட்லேயுமே ஒர்க் பண்ணியிருக்காங்க. அப்போது அருண் வந்து மொத்தமாக எவ்வளோ ஹவர்ஸ் வந்து 1 மந்த்துக்கு ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா 240 ஹவர்ஸ். ஓகேவா. 240 ஹவர்ஸ் டோட்டலாக ஒர்க் பண்ணுறாங்க. இப்போது ஏல ஒரு ஷெட்யூல் வந்து எவ்வளோ நேரம் 5 ஹவர்ஸ். அப்போ 8 ஷெட்யூல்னால் 8 × 5 40 ஹவர்ஸ் ஏன்ற இன்ஸ்டியூட்டில். சியில் ஒரு ஷெட்யூல் வந்து 6 ஹவர்ஸ். அப்போது மொத்தம் 20 ஷெட்யூல்ஸ் எடுக்கிறாங்க. அப்போ 20 × 6 வந்து 120 ஹவர்ஸ். ஸோ டோட்டலாக இது வந்து 160 ஹவர்ஸ். ஓகேவா. ஏசி மட்டுமே 160 ஹவர்ஸ். அப்போது 240ல் 160 போச்சுன்னா பேலன்ஸ் 80 ஹவர்ஸ். அப்போ இந்த 80 ஹவர்ஸ் வந்து யார் எடுக்கிறா அப்படின்னா பின்ற இன்ஸ்டியூட்டும் டின்ற இன்ஸ்டியூட்டும் எடுக்குது. ஸோ அப்போ பின்ற இன்ஸ்டியூட்டுக்கு வந்து எவ்வளோ ஷெட்யூல் எடுக்கிறாங்கன்றதை நான் பீனே வச்சுக்கிறேன். ஓகேவா. ஒரு ஷெட்யூலுக்கு 3 ஹவர்ஸா. ஸோ அதனால் B × 3 ப்ளஸ் டிக்கு வந்து எவ்வளோ ஷெட்யூல், நம்பர் ஆஃப் ஷெட்யூல்ஸை நான் டினே வச்சுக்கிறேன். ஸோ ஒரு ஷெட்யூலுக்கு 4 ஹவர்ஸ், அதனால் இங்கே நான் 4 போட்டுக்கிறேன். ஸோ புரிஞ்சிச்சா ஏன் வந்து B3 D4 போட்டிருக்கேன்னு புரிஞ்சிருக்கும். ஏன்னா இந்த 80 ஹவருன்றது பின்ற இன்ஸ்டியூட்டும்
டின்ற இன்ஸ்டியூட்டும் சேர்ந்து வந்து என்ன பண்ணுறது எடுக்கிறது. ஸோ நமக்கு தெரியாது நம்பர் ஆஃப் எவ்வளோ ஷெட்யூல்ஸ் பி எடுக்கிறாங்க எவ்வளோ ஷெட்யூல்ஸ் டி எடுக்கிறாங்கன்றது தெரியாது. அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா பின்றது எவ்வளோ ஷெட்யூலோ அது பின்னே வச்சுக்கிறேன், டி எவ்வளோ ஷெட்யூல் எடுக்கிறாங்களோ அது டின்னு வச்சுக்கிறேன். ஸோ டின்ற இன்ஸ்டியூட்டில் ஒரு ஷெட்யூல் 4 hour, பின்ற இன்ஸ்டியூட்டில் ஒரு ஷெட்யூல் 3 hour. ஓகேவா? அதனால் 3 into பி ப்ளஸ் 4 into டி இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 80 வரணும். ஓகேவா? இப்போ நமக்கு என்ன வேணும் அப்படின்னா பியோட வேல்யூ தான் தெரியணும். ஏன்னா பியில் மேக்ஸிமம் எவ்வளோ ஷெட்யூல் எடுக்க முடியும், பியில் மினிமம் எவ்வளோ ஷெட்யூல் எடுக்க முடியும், இது ரெண்டுத்துக்கான டிஃப்ரென்ஸ் தான் இப்போ நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போது பி வந்து மேக்ஸிமம் வேணும் அப்படின்னா டி வந்து மினிமமாக இருக்கணும். கரெக்டாக? டி வந்து மினிமமாக இருந்தால் தான் பியோட வேல்யூ எப்படி இருக்கும், மேக்ஸிமமாக இருக்கும். கரெக்டாக? ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இப்போ டிக்கு வந்து ஒரு வேல்யூவாக கொடுக்க போகிறோம். ஓகேவா? ஸோ மினிமம் ஒரு ஷெட்யூலாச்சும் இருக்கணும் இல்லையா? ஸோ அதனால் டிக்கு வந்து 1 போட்டோம் அப்படின்னா ஸோ 4 1s are 4. ஸோ 4 வந்து சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா 76 3 டேபிளால் கேன்சல் ஆகுமா? ஆகாது. அப்போது டிக்கு வந்து ஒரு ஷெட்யூல் பாசிபிள் இல்லை. ஸோ 2 போட்டோம் அப்படின்னா 8. கரெக்டாக? 8 போட்டோம் அப்படின்னா 8 மைனஸ் பண்ணோம்னா 72 3ல் கேன்சல் ஆகுமானா ஆகும். அப்போது டிக்கு மினிமம் வந்து 2. ஓகேவா? அப்போ பி வந்து என்ன வரும், 72/3 வரும். அப்போது 24. அப்போ மொத்தம் எவ்வளோ ஷெட்யூல் எடுக்கிறாங்க பி அப்படின்னு பார்த்தோம்னா மேக்ஸிமம் 24 எடுக்க சான்சஸ் இருக்குது. இப்போ மினிமம் வேணும் அப்படின்னா நான் என்ன பண்ணும், பிக்கு மினிமம் வேணும் அப்படின்னா டிக்கு மேக்ஸிமம் வேல்யூ கொடுக்கணும். கரெக்டாக? ஸோ இங்கே டோட்டலாக 80 hours இருக்குது. அப்போது டியோட வேல்யூ எப்படி இருக்கும் அப்படின்னா லெஸ் தேன் 20 தான் இருக்கும். கரெக்டாக? ஏன்னா இப்போ நான் 21 போட்டால் அது 84 ஆகிடும். ஸோ இங்கே மொத்தமாகவே 80 hours தான் இருக்குது. அப்போது லெஸ் தேன் 20 தான் இருக்கணும். 20யும் பாசிபிள் கிடையாது. ஏன்னா பி வந்து அட்லீஸ்ட் அதாவது இங்கே ஃபஸ்ட்டே கொஷின்லேயே கொடுத்துட்டாங்க அருண் வந்து எல்லா இன்ஸ்டியூட்டுமே விசிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது டிக்கு வந்து 20யும் பாசிபிள் இல்லை. கரெக்டாக? ஸோ நம்ம என்ன பண்ணலாம், பிக்கு வந்து மினிமமாக கொடுக்கலாம். இப்போ 1 போட்டோம் அப்படின்னா பிக்கு வந்து மினிமம் 1 ஸோ 3 hours. ஓகேவா? அப்போது 3 1 into 3 3. அப்போ இதில் 3 மைனஸ் பண்ணோம்னா 77 4ல் கேன்சல் ஆகாது. ஸோ அப்போ இல்லை. 2 போட்டோம்னா 6 சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா 74 வந்து 4 டேபிளால் கேன்சல் ஆகுமா? கேன்சல் ஆகாது. கரெக்டாக? நெக்ஸ்ட் அப்போது 3 போடணும். அப்போது 3 3s are 9 சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா 71. ஸோ ஆகாது. 4 போட்டோம்னா 12. ஸோ 12 சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா 68. ஸோ அப்போ அது வரும். டியோட வேல்யூ என்ன வரும், 64/4 வருமா? அப்போது டியோட வேல்யூ 16. அப்போ டி வந்து 16 ஷெட்யூல் எடுக்கும், பி வந்து 4 ஷெட்யூல் எடுக்கும். அப்போது பிக்கு மினிமம் பாசிபிள் 4 ஷெட்யூல் எடுத்து ஆகணும் பின்ற இன்ஸ்டியூட்டில். ஸோ மேக்ஸிமம் 24 ஷெட்யூல்ஸ். அப்போ இது ரெண்டுத்துக்கான டிஃப்ரென்ஸ் தான். அப்போது 24 - 4 = 20. ஓகேவா? ஆன்சர் இதுதான். ஸோ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகியிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் எதுவும் டவுட் இருக்காது. ஸோ ஏன் வந்து நம்ம எப்படி போடுறோம் அப்படின்றது புரிஞ்சிருக்கும். இங்கே 3 4 ஏன் போட்டிருக்கோன்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஓகேவா? சப்போஸ் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் பண்ணுங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, இஃப் தீபாவளி டோன்ட் ஹாவ் எனி ஷெட்யூல் இன் இன்ஸ்டியூட் பி அண்டு டி. ஓகே, பிலையும் டிலையும் தீபாவளிக்கு என்னது கிடையாது, எந்த ஒரு ஷெட்யூலும் கிடையாது. தென் ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் ஷெட்யூல்ஸ் ஆஃப் தீபாவளி இன் இன்ஸ்டியூட் ஏ. இன்ஸ்டியூட் ஏல அப்போ தீபாவளிக்கு எவ்வளோ ஷெட்யூல் இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அப்போது நீங்கள் செகண்ட் கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா பிலையும் டிலையும் எந்த ஷெட்யூல் இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் தீபாவளிக்கு 1 monthக்குள்ள எவ்வளோ ஹவர்ஸ் கிளாஸ் எடுக்கிறாங்க அப்படின்னா 60 hours எடுக்கிறாங்க. இப்போது பியும் டியும் அவங்க எடுக்கல. அப்போ அவங்க எடுக்கிறது ஏவும் சியும் மட்டும்தான். அப்போது ஏ வந்து 5 hours ப்ளஸ் சி வந்து 6 hours = 60.
ஸோ இது நான் ஏன் போட்டிருக்கேன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ ஏன் ஏ போட்டிருக்கேன்னா ஏல எவ்வளோ ஷெட்யூல் எடுத்தாங்கன்றது தெரியாது, அதனால் நான் ஏ போட்டிருக்கேன். இங்கே 5 ஏன் போட்டிருக்கேன்னா ஒரு ஷெட்யூலுக்கு 5 hours, அதனால் 5 போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு சி, இங்கே மேலே சொன்னோம் இல்லையா, அதே கான்செப்ட் தான் இங்கே போட்டிருக்கேன். ஓகேவா? இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா ஏ வந்து எவ்வளோ ஷெட்யூல்ஸ் எடுத்திருப்பாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ சேம் அதே தான். இப்போ நம்ம இங்கே எப்படி 1 2ன்னு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தோம், ஸோ இப்போ அதே மாதிரி தான் இங்கே பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ஏக்கு இங்கே 1 போட்டோம் அப்படின்னா 5. ஸோ 5 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 55 வந்து கேன்சல் ஆகுமா? ஆகாது. நெக்ஸ்ட்டு 10 2 போட்டோம் அப்படின்னா 10 50. ஸோ அப்போ ஆகாது. ஸோ இங்கே என்ன நம்பர் மட்டும்தான் ஏக்கு பாசிபிளாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஈவன் நம்பர்ஸ் மட்டும்தான் பாசிபிள். இப்போ ஆட் நம்பர் போட்டோம் அப்படின்னா ஸோ அதாவது ஒன்ஸ் டிஜிட் வந்து 5ல் வரும். ஸோ 6 டேபிளில் ஒன்ஸ் டிஜிட் 5ல் வந்துச்சு அப்படின்னா அது கேன்சல் ஆகாது. கரெக்டாக? அப்போ ஈவன் நம்பர் மட்டும்தான் பாசிபிள். ஸோ 2 போட்டோம் அப்படின்னா 50, ஸோ கேன்சல் ஆகாது. 4 போட்டோம் அப்படின்னா 20, ஸோ சப்ராக்ட் பண்ணோம்னா 40, கேன்சல் ஆகாது. ஸோ 6 போட்டோம்னா 30. அப்போது ஏக்கு 6 போட்டோம் அப்படின்னா 6 5s are 30. அப்போது 60ல் 30 போச்சுன்னா 30. அப்போது C ஈக்குவல் டு 6 5s are 30. ஓகேவா? 6 தாண்டி நம்மளால் வேறு எந்த ஈவன் நம்பரும் போட முடியாது. இப்போ 6க்கு அடுத்து என்னது? 8 5s are 40 போட்டோம்னா 20 வந்து 6 டேபிளில் கேன்சல் ஆகாது. நெக்ஸ்ட்டு 10 போட்டோம்னா 50ல் வந்து 10 போச்சு, சாரி 60ல் வந்து 50 போச்சு அப்படின்னா 10 வந்து 6 டேபிளில் வராது, அவ்வளோதான். அப்போ வேறு எந்த பாசிபிளுமே இல்லை. அப்போ ஏ வந்து எவ்வளோ ஷெட்யூல் எடுக்கிறாங்க அப்படின்னா 6 ஷெட்யூல்ஸ் எடுக்கிறாங்க. ஓகேவா? ஏல வந்து 6 ஷெட்யூல்ஸ் வந்து எடுக்கிறாங்க. யார்? தீபாவளி. ஸோ ஒரே வேல்யூ தான் பாசிபிள் ஏக்கு இங்கே. ஓகேவா? ஸோ புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல இந்த சம்மு. ஸோ அதாவது நமக்கு வந்து ஒரு மெயின்ஸ் லெவல் டிஐ வந்து நம்ம டீகோட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதில் வரக்கூட ஒரு ஹாப்பினஸே வந்து எப்படி இருக்கும்னா வேறு லெவலில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி சம்ஸ்லாம் போடும்போது சூப்பராக இருக்குது இல்லையா? சரி, ஓகே. ஸோ இன்னும் 2 சம் இருக்குது. இந்த 2 சம்மை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஸோ ஏதாச்சும் உங்களுக்கு வரல, ஸோ இதில் என்ன கேட்டிருக்காங்க, இதுலேயும் பாருங்கள், கபீர் வந்து எக்ஸாக்ட்லி 2 இன்ஸ்டியூட்டில் தான் ஒர்க் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்போது கொஷினில் நம்ம கொடுத்துட்டாங்க கபீர் வந்து ஏல ஒர்க் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு. கரெக்டாக? அப்போது ஏல இல்லை, 2 ஷெட்யூலுன்னும் போது 1 வந்து டின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? ஸோ அப்போ இன்னொன்று என்ன அப்படின்றத நீங்கள் பார்க்கணும். ஸோ இப்போது எய்தர் டி ப்ளஸ் பியாக இருக்கலாம், எய்தர் டி ப்ளஸ் சியாக இருக்கலாம். கரெக்டாக? ஸோ இதை வச்சு நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா சம் போடுங்க. மேக்ஸிமம் வந்து டிக்கு வந்து டின்ற இன்ஸ்டியூட்டில் எவ்வளோ ஷெட்யூல்ஸ் பாசிபிள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் இதை வந்து ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ இதையும் ஃபோர்த்து சம்லேயும் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, சிரஞ்சீவ் வந்து டின்ற இன்ஸ்டியூட்டில் எந்த கிளாஸும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் கொஷினை படித்து பார்த்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இன்கேஸ் உங்களுக்கு ஆன்சர் வரலன்னா ஒரு பிரச்சனையும் இல்லை, நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போட்டிங்க அப்படின்னா நான் அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் வந்து சொல்கிறேன். ஓகேவா? சரி, ஓகே. உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருக்குது, இல்லை கமெண்ட் செக்ஷனில் கேட்க முடியல, ரொம்ப லென்த்தியாக இருக்குது அப்படின்னா, இல்லை ஏதாச்சும் சம்ஸில் டவுட் இருக்குது, வேறு ஏதாச்சும் சம்ஸில் டவுட் இருக்குது அப்படின்னா கூட நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா அதை டெலகிராம் குரூப்பில் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நான் அதுக்கு வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ மேக்ஸுன்னு இல்லை, ரீசனிங்காக இருக்கட்டும், இங்கிலீஷாக இருக்கட்டும், எதில் டவுட் இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேட்க முடியல அப்படின்னா டெலகிராமில் கூட நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ப்ரிப் ஃபார் பேங்கிங் எக்ஸாம் அப்படின்னு சர்ச் பண்ணிக்கலாம். இல்லைனா யூடியூப் சேனல்லையே வந்து அந்த பேஜ்லேயே வந்து டெலகிராம் லிங்க் இருக்குது, நீங்கள் அதில் கிளிக் பண்ணிங்கன்னா டெலகிராம் பேஜ் வரும். ஓகேவா? அதில் கூட உங்களுடைய டவுட்ஸை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா போஸ்ட் பண்ணுங்கள், நான் அதுக்கு வந்து சால்வ் பண்ணுறேன். ஓகேவா? சரி, ஓகே. இந்த 2 கொஷனுக்கும் ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டு கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஓகேவா? தேங்க்யூ ஆல்.